நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், என் கண்ணை உன்மேல் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சங்கீதத்தை வாசிக்கிறோம். அப்ப நான் உனக்கு போதித்து, அவர் போதிக்க விட்டு கொடுங்க. ஆண்டவரே என்னை நடத்துங்க, ஆண்டவரே உங்க சித்தம் கூட எனக்கு தெரியல, சொல்லிக் கொடுங்க, நான் சொல்லிக் கொடுப்பேன். ஆமா ஆமா, உங்க சித்தம் தெரியல சாமி, நான் என்ன பிளான் பண்ண போறேன்னு தெரியல. ஆமா, ஆனா பிளான் ஏ பிளான் பி வச்சிருக்கிறேன், ஆனா பிளான் தெரியல. ஆண்டவர் சொல்லும் பொழுது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இந்த நாளில் உன் குடும்பம் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவா, உன் பிசினஸ் நீ செய்ய வேண்டிய காரியங்களை காட்டுவா. அது மாத்திரமல்ல, நீ போக வேண்டிய காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார், காட்டுவார். அது ஊழியங்களாக இருக்கலாம், அது ஏதோ ஒரு காரியங்களாக இருக்கலாம், அந்த வழியை உனக்கு வெளிப்படுத்துவார், அவர் உன்னை நடத்துவார். பிரைஸ் தி லார்ட். எனவே உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். ஆமா, ஒரு நல்ல திட்டம் உண்டு. ஆண்டவர் மேல ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லக்கூடியவர். ஆமா, அநேகர் திட்டத்தை சொல்லுவார்கள், அநேகர் ஆலோசனை சொல்லுவார்கள். ஆனால் அந்த ஆலோசனை எல்லாம் பெஸ்டா இருக்கிறது இல்லை, பெஸ்டா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப பார்க்கும்போது அவருடைய திட்டங்கள், அவருடைய காரியங்கள் பெஸ்டா இருக்கும். உன்னை பெஸ்டான மனிதஇடத்துல கொண்டு போய் சேர்ப்பார், பெஸ்டான ஊழியக்காரத்தை கொண்டு போய் சேர்ப்பார், பெஸ்டான நட்புக்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். ஏன்னா அவர் பிரசன்னத்தை விரும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். எனவே பிரச்சனை விரும்பியாக இருக்காத, பிரசன்ன விரும்பியா மாறு. சூப்பர்ல. அப்ப பிரசன்னத்தை விரும்பக்கூடியவனாக, பிரசன்னத்தின் விரும்பியாக மாறு, பிரச்சனை விரும்பியாக மாறாத. இப்ப மரியாள் ஆமா பிரசன்னத்தை விரும்பக்கூடிய விரும்பியாக மாறினால், ஆனால் மார்த்தாளோ பிரச்சனையை விரும்பக்கூடிய விரும்பியாக மாறினாள்.